நான் இப்ப ஷேர் பண்ற விஷயம் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒர்க் பண்ண என்விரான்மெண்ட்ல பார்த்த விஷயங்கள். இதை நான் பொதுமைப்படுத்த விரும்பல. சோ அந்த காலகட்டத்தில் நான் ஒர்க் பண்ண ஜிம்ஸ்ல ஒர்க் பண்ண காலகட்டத்தில் நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள். இப்போ அந்த நிலைகள்லாம் மாறி இருக்கலாம், பெட்டரா இருக்கலாம், இல்லைன்னா மேலும் வர்சனா இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் சில ஜிம்ஸ்ல ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்டா ஒர்க் பண்ணிருக்கேன், சென்டர் மேனேஜரா ஒர்க் பண்ணிருக்கேன், ஈவன் ட்ரைனிங் ஹெட்டா கூட ஒர்க் பண்ணிருக்கேன். நான் அந்த காலகட்டத்தில் ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி பார்த்த காலகட்டத்தில் ரெண்டு டைப் ஆஃப் ட்ரைனர்ஸ் இருப்பாங்க. ஒன்னு வந்து அதான் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள், அவங்களுக்கு வந்து பர்சனல் எக்ஸசைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், மெயினா பாடி பில்டிங் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பாடி பில்டிங் காம்படிஷன்ஸ்ல ஏதாவது டைட்டில் வின் பண்ணிருப்பாங்க. அவங்க கஸ்டமர்ஸ் உள்ள வர்றாங்க, ஜிம்குள்ள வர்றாங்க அப்படின்னா அவங்க காமிக்கிற முதல் விஷயம், அவங்களோட காம்பிடன்சின்னு காமிக்கிற முதல் விஷயம் அவங்களுடைய போட்டோஸ். அவங்க வந்து பாடி பில்டிங்ல காமிச்ச அந்த பிசிக், அந்த போட்டோஸ் தான் முதல்ல எடுத்து காமிப்பாங்க. இன்னொரு குரூப் இருக்கு, அந்த குரூப் வந்து ரொம்ப மைனாரிட்டி, ரொம்ப அவங்க அந்த மாதிரி ட்ரைனர்ஸ் வந்து நம்ம ஈஸியா பார்க்க முடியாது. அவங்க நல்லா எஜுகேட்டடா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சவுண்ட் நாலேஜ் இருக்கும். அவங்க எதை பற்றி பேசுவாங்கன்னா இந்த சயின்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ், அவங்க அப்ளை பண்ணதுல கிடைச்ச ரிசல்ட்ஸ், இதை முன்னிறுத்தி கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண பார்ப்பாங்க. நான் சொன்னதுல இந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் ட்ரைனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து சான்ஸ் கிடைச்சா ஃபீமேல் கஸ்டமர்ஸ் வந்து மிஸ்பிஹேவ் பண்றதோ இல்லைன்னா வந்து அவங்களோட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி சேட்டைகள்லாம் வந்து அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ல எல்லாரும் கிடையாது, அதுலதான் மெயினா பார்க்க முடியும். இந்த ப்ரொஃபஷனல் கேட்டகரியில நான் பார்த்த வரைக்கும் இந்த ப்ரொஃபஷனல் குரூப் ஆஃப் ட்ரைனர்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயத்துல மாட்டிக்க மாட்டாங்க. அவங்க வந்து நீட்டா பிஹேவ் பண்ணுவாங்க, எல்லா கஸ்டமர்ஸையும் வந்து டிக்னிஃபைடா ஒரு டிக்னிட்டியோட ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த பாடி பில்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வச்சுட்டு இந்த பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க வந்து ஒரு கிளப் ஹவுசஸ் எல்லாம் இருக்கும். அங்க வந்து ஒரு ட்ரைனரை ரெக்ரூட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவர் மட்டும்தான் அங்க உள்ள அந்த கிளப் ஹவுஸ்ல அங்க உள்ள ரெசிடென்ட்ஸ் அவங்களுக்கு வந்து சர்வீசஸ் பண்றதுக்கு அந்த ஜிம் ட்ரைனர் அவங்க இருப்பாரு. நான் பார்த்த அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அந்த ட்ரைனருக்கு வந்து நாலேஜ் சுத்தமா இல்ல, ஆனா பாடி பில்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஹியூஜா மசில் மாஸ் எல்லாமே இருக்குது. அங்க வர அந்த ரெசிடென்ட்ல ஒரு லேடி, அவங்க வந்து கோடீஸ்வரி, சோ அவங்கலாம் வந்து சூப்பர் ரிச் பீப்புள். இந்த ட்ரைனர் வந்து ஒரு 10,000 rupees 12,000 rupees வாங்கக்கூடிய ஒரு ட்ரைனர் தான். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரைனரை டெர்மினேட் பண்ணாங்க. நான் சொல்ற இந்த ஃபீமேல் பர்சன் வந்து ஒரு மேரிட் விமன், அவங்களுக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க, நல்ல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கு, நல்ல எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருக்கு, சூப்பர் ரிச். அப்படி இருந்தும் இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள், இந்த கேட்டகரி ஆஃப் ட்ரைனர்ஸ் வந்து எப்படி மாட்டிக்கிறாங்கன்னு தெரியல. பெண்கள் ஜிம்முக்கு வரும்போது அவங்க எப்படி ப்ரொஃபஷனலிசமோட ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற பற்றி வீடியோ கிட்டத்தட்ட 1 year முன்னாடி நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு, அதை பாருங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் ட்ரைனர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ஒரு கஸ்டமருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது அவங்க ஒரு இந்த ஃபீமேல் கிளைண்ட் வந்து ஃபார்வர்டா பெண்ட் பண்ணும்போது சைட்ல நின்றுதான் அவங்களை கைட் பண்ணணும், அந்த அறிவு கூட இருக்காது. ஃப்ரண்ட்ல நின்றுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா அந்த ஃபீமேல் கிளைண்ட் வந்து ட்ரெட்மில்ல வாக் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க பக்கத்துல நின்று சைட்ல நின்று பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்றதா ரொம்ப பக்கத்துல நின்று சைட்ல வந்து நின்றுட்டு ட்ரெட்மில் நடக்கிறத பாத்துட்டு இருப்பாங்க. இந்த பேசிக் இந்த மினிமம் எசென்ஷியல் ப்ரொஃபஷனலிசம் கூட அவங்க இருக்காது. இப்போ சில ட்ரைனர்ஸ் இந்த மாதிரி பண்றாங்க இல்லையா, ஆனா மேல் கஸ்டமர்ஸ், மேல் கிளைண்ட்ஸ் ஜிம்க்கு வராங்கல்ல, அவங்களே சில பேர் வந்து இந்த மாதிரி பெர்வர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி மேல் கிளைண்ட்ஸ் அவங்க ஜிம்ல பார்த்த ஏதோ ஒரு ஃபீமேல் அட்ராக்ட் ஆன அவங்க அட்ராக்ட் ஆன ஃபீமேலோடைய கான்டாக்ட் இன்ஃபோ, போன் நம்பர்லாம் எடுத்து கொடுக்க சொல்லி ஏதாவது ட்ரைனர்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி சில அக்லி திங்ஸ் எல்லாம் கூட நடந்திருக்கு. சில ஜிம்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி கன்சர்ன்ஸ், இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு அவங்க ஃபீமேல் கிளைண்ட்ஸ் மட்டும் ஒரு பர்டிகுலர் ஹவர்ஸ், அந்த ஹவர்ஸ்ல ஜிம்ல வந்து ஒரு மேல் கூட, அது வந்து ட்ரைனர் மட்டும் இல்ல, எந்த மேல் ஸ்டாஃப், எந்த ஒரு மேல் கூட அந்த ஜிம்ல அந்த டைம்ல அவங்க இருக்க முடியாது. ஃபீமேல் கஸ்டமர்ஸ் மட்டும் வந்து ட்ரைனிங் மட்டும் போயிடுவாங்க. அது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். அந்த டைம்ல ஃபீமேல் ட்ரைனர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த பர்டிகுலர் டைம்ல ஃபீமேல் கஸ்டமர்ஸ் போறாங்க, அவங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்ல, கம்ஃபர்டபுளா அவங்க ஃபீல் பண்றாங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனா சயின்டிபிக் கைடன்ஸ் பண்ணணும் இல்லையா, இந்த சயின்டிபிக் கைடன்ஸ் பண்றதுக்கான காம்பிடன்சி அங்க இருக்கிற ஃபீமேல் ட்ரைனர்ட்ட இல்ல அப்படின்னா அங்க மேல் ட்ரைனர் யாரா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அந்த கைடன்ஸ் எடுத்துக்கலாம். அங்க சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சேஃப்டி முக்கியம், எக்ஸசைஸ் சேஃப்டி, அப்புறம் வந்து டெக்னிக்கல் கைடன்ஸ் வந்து நல்ல காம்பிடன்டான நல்ல திறமையான மேல் ட்ரைனர் இருந்தாங்கன்னா அவர் மோஸ்ட்லி ப்ரொஃபஷனலா தான் இருப்பாரு. சோ அவர்கிட்ட அந்த மாதிரி கைடன்ஸ் எடுத்துக்கலாம். சோ ஒரு ஜெனுவன் எக்ஸசைஸ் ப்ரொஃபஷனலுக்கு இந்த பர்சனாலிட்டி வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கும். அவரோட மெயின் ஃபோக்கஸ் வந்து ஜாபா தான் இருக்கும். அவர் வந்து படிப்பாரு, நிறைய அப்ளைட் நாலேஜ் வளர்த்துக்கணும்னு நினைப்பாரு, கிடைச்ச ஜாப நல்லா யூட்டிலைஸ் பண்ணி மேல வரணும்னு நினைப்பாரு. அவரோட ஃபோக்கஸ் எல்லாம் அங்கதான் இருக்கும். அவரோட ஃபோக்கஸ் எல்லாம்
கிளைண்ட்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கும். என்னுடைய பார்வையில ஃபீமேல் கஸ்டமர்ஸ் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய வீக்னஸ் என்னன்னு பார்த்தா, இந்த ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க சொல்ற சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன், சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் வந்து குயிக்கா நம்புறது இல்ல, பெரும்பாலும் நம்புறது இல்ல. நிறைய பேர் வந்து ஏமாந்துடுறாங்க. அதாவது சூடோ சயின்டிபிக் எக்ஸசைஸ் சிஸ்டம்ஸ், ரொம்ப ஃபாஸ்டா கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ், இதெல்லாம் வந்து வெரிஃபைடா எக்ஸசைஸ் வந்து வெரிஃபை ஆகாத நிறைய ஜங்க் எக்ஸசைஸ் இருக்கு. அதை வந்து நிறைய பேர் விரும்புறாங்க. ஆனா பொறுமையா அந்த சயின்டிபிக் பிரின்சிபிள்ஸ் அப்ளை பண்ணி பாக்குற ஃபீமேல் கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ட்ரைனர்ஸோட growth, அந்த எக்ஸசைஸ் ப்ரொஃபஷனோட growthக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அப்ரிசியேஷன் பண்றதுல இருந்து, ஃபீட்பேக் கொடுக்கறதுல இருந்து, அந்த அந்த அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரெகனைஸ் பண்ணுவாங்க நம்ம ஒர்க்கை. வந்து என்னுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் முதல்ல அப்ரிஷியேட் பண்ண வந்து சில ஃபீமேல் கிளைண்ட்ஸ் தான். அவங்க கொடுத்த அப்ரிசியேஷன், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற அந்த மொமெண்டம், நம்மள வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது மூலமா நம்மளோட பிசினஸ் வந்து இந்த படி ரெஃபரல் சிஸ்டம் மூலமா நம்ம பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் திங்ஸ்லாம் வந்து அது நடந்துதான் இருக்குது. ஸோ இன் ஜெனரல் மேல் கிளைண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஃபீமேல் கிளைண்ட்ஸா இருந்தாலும் சரி, இங்க இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியோட ரியாலிட்டி கொஞ்சமா தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க அவங்களுக்கு வந்து இந்த கோல், அவங்களுடைய ஃபிட்னஸ் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கான அந்த ஃபோக்கஸ், அதாவது ப்ரொஃபஷனலிசம் நிறைந்த ட்ரைனர்ஸ் எங்க இருக்காங்க, எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும், அவங்க வந்து இந்த ஜாப் மட்டும் ஃபோக்கஸ்டா இருக்கிற அந்த ஜிம்ஸை, அந்த ஃபிட்னஸ் கிளப்ஸ், அந்த மாதிரி ட்ரைனர்ஸை ஸ்மார்ட்டா சூஸ் பண்ணணும்.